R.W. Schambach என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ ஊழியர் இருந்தார். He was a mighty minister of God. ஒரு மகிமையான தேவ ஊழியர். இந்த R.W. Schambachை தேவன் சுகமளிக்கும் ஊழியத்திலே பயன்படுத்தினார். அவர் மரிக்கிற வரைக்கும் சுகமளிக்கும் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தார். அவர் யாருக்கெல்லாம் ஜெபித்தாரோ அவங்க எல்லாம் சுகத்தை பெறுவாங்க. R.W. Schambachுடைய ஊழியத்துடைய ஒரு யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஜெப எண்ணெயை ஜெபிச்சு அனுப்புவார். அவர் சொல்வாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் போய் இந்த எண்ணெயை பூசி ஜெபிங்க, இயேசுப்பா சுகத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த R.W. Schambach அவர் அந்த எண்ணெயை அனுப்புவார். அப்போ அவருடைய சபையிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த எண்ணெய்களை எல்லாம் ஓடி எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் பூசி ஜெபிப்பாங்க, நிறைய சுகத்தை பெறுவாங்க. அப்போ அவருடைய சபையிலிருந்து ஒரு வாலிப தம்பி இது ரொம்ப விசுவாசமாய் அவன் எடுத்துக்கொண்டு அவன் என்ன செஞ்சானா, அந்த மேஜையில வைக்கப்பட்ட அந்த ஜெப எண்ணெய், அந்த சுகத்தின் எண்ணெயை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போவானா, எண்ணெய் எடுத்துவானா. அந்த பலவீனத்தோட, என்ன பலவீனத்தோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவாங்க, இந்த பலவீனத்தோடு இருக்கேன். அவன் பூசிட்டு சொல்வானா, இயேசுவின் நாமத்தினால இந்த பலவீனம் வெளியே போ என்று சொல்லிட்டு அவன் சொல்வானா, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவங்க அந்த பெட்டை விட்டு இறங்குவாங்களாம். இறங்கி பார்ப்பாங்க, பார்த்தா வலி இருக்காது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, உடனே அந்த கையில எல்லாம் பிடிங்கிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. டாக்டர் வந்து நிறுத்துவாங்க, நர்ஸ் வந்து நிறுத்துவாங்க. ஏங்க அவசரப்படாது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியல, இன்னும் 10 நாள் இருக்கு. இல்லைங்க அந்த வலியே இல்லைங்க, புரட்டி செக் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல, ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு போயிட்டே இருப்பான். இப்படி இந்த பையன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, ஒருத்தர் மேலையா பூசி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருந்தானா. ஒவ்வொரு பெட்டா போய் எல்லாரும் துரத்தி விட்டுருவான். அந்த ஹாஸ்பிட்டலோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இவன் மேல கேஸ் போடணும், இவனை வந்து இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற எல்லா பேஷண்ட் அனுப்பிச்சிட்டான். உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆஸ்பத்திரி என்ன பண்ணாங்கன்னா, உடனே போன் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க. உடனே அவனை வந்தாங்க, இவன் ப்ரேயர் பண்ணிருக்கும் போதே அவனை தூக்குனாங்க, குண்டு கிட்ட தூக்கிட்டு போய் அவன் இதில் போட்டு கொண்டு போயிட்டாங்க. என்ன அவன் மேலே கம்ப்ளைண்ட், அந்த ஆஸ்பத்திரி கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, இவன் வந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் சுகத்தை அனுப்பி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போகுது, இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கான், இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க. அவன் குற்றவாளி கூண்டில் இப்படி நிற்கிறான். ஜட்ஜி வந்து உட்கார்ந்தாரு. உடனே அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து சொன்னாராம், யுவர் ஆனர், இவன் மேல ஒரு பெரிய குற்றம். என்னங்க குற்றம் இவன் மேல? இவன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறான். அவன் செஞ்ச குற்றம் என்னன்னா, ஏதோ உங்க சர்ச்சில் ஒரு பாஸ்டர் வந்து ஜெபிச்சு என்ன கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் மேலேயும் பூசி 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 அவன் வந்து விடுதலை பெற்று அவங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கான் வெளியே. ஆஸ்பத்திரியில இருக்கிற எல்லா பேஷண்டையும் வெளியே அனுப்புகிறான். அது மாத்திரம் இல்லாம நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லணுங்க என்று சொல்லி அவர் சொன்னாராம், ஒரு ஐசியூல போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு ஓரத்துல போய் இந்த பையன் ஐசியூல போய் நிற்கும் பொழுது நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வாலிப தம்பி உயிர் இழந்துகிட்டே இருக்கான். அவனுக்காக அவன் ஜஸ்ட்ல ஏதோ வச்சு ஏதோ போராடி நிறைய ஸ்டெப்லாம் எடுத்துட்டு அவங்களுடைய எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து போராடிட்டு இருந்தாங்க. அவன் ஹெல்த்தோட போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் இறந்து போயிட்டான். இறந்து போனோடனே அந்த முகத்துல அந்த துணியை எடுத்து மூடிட்டாங்க. இசிஜி எல்லாம் அந்த பிளாட் ஆயிடுச்சு. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மூடிச்சு வெளியே போன உடனே இந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா, இவன் ஓடி வந்து அவனுக்குள்ள ஒரு எண்ணெய் எடுத்து அந்த முகத்தை திறந்து மூஞ்சில ஊத்திட்டான். அந்த முகத்துல ஊத்துற உடனே என்ன தெரியுமா ஆச்சு, அவன் தும்பி எழும்பி உட்கார்ந்துட்டான். இவன் பண்றது சரி கிடையாது, மருத்துவத்திற்கு எதிராக செயல்படலாம் என்று சொன்னான். இவன் அரெஸ்ட் பண்ணணும், இவனுக்கு மேக்சிமம் தண்டனை கொடுக்கணும். இதெல்லாம் R.W. Schambachக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க ஊழியத்தில் செயல்படுகிற ஒரு பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் சொன்னாரு, இல்ல பவுலெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, அவனே அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த R.W. Schambach இன்ஃபர்மேஷன் அவர் ஜெபிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, ஜட்ஜ் இப்படி உட்காந்துட்டு அந்த பையனை பார்த்து சொன்னாராம், நீ தம்பி இங்க வா, பக்கத்துல வா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சார் நான் கூண்டில் தான் நிற்கணும். இல்லை நீ கூண்டை விட்டு இறங்கி வா, பக்கத்துல வா ஏன் அப்படின்னு. உடனே அந்த பையன் பயந்துகிட்டு அப்படியே இறங்கி அப்படியே வந்தானா. வந்து அந்த ஜட்ஜ் பக்கத்துல வந்து நின்று, என்ன சார் காது கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னா. கிட்ட கொண்டு என்ன சொல்லுங்க, அந்த எண்ணெய் உங்ககிட்ட இருக்கா? என்ன கேட்டா, உன்ன சொன்னா பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன், அது இல்லாம நான் வெளியே இறங்குறது இல்லை. அவன் சொன்னான், இப்ப நான் முடிச்சிடுவேன், என்ன கொஞ்சம் பூசி எனக்கு ஜெபிச்சுட்டு போயிடு, எனக்கும் பலவீனம் இருக்கு என்று சொல்லி அனுப்பிவிட்டான். அவன் போய் கூண்டுல போய் நின்றானா. நின்று சொன்னா, ஏன்பா நீங்க பண்ண முடியாதத அவன் ஒரு தேவ வல்லமையோடு பண்றான், அதை ஏன் தடுக்கிற?
இந்த கேஸ் உங்க மேல பாயுது, அவன் மேல கிடையாது. அவன் நன்மை செய்கிறான், நீங்க அவனுக்கு தீமையை செய்றீங்க என்று சொல்லி அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட பாஸ் பண்ணாங்களா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். That is why I'm telling you, the healing rain is falling down. The healing rain. இன்றைக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் இந்த சுகமளிக்கும் ஒரு எண்ணெய் ஊற்றப்படுகிறது. உங்க சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது. Yes Lord.